பள்ளிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த புதிய வழிமுறைகளை வகுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை அசோக் நகர் பள்ளி நிகழ்ச்சி குறித்து சர்ச்சை எழுந்த நிலையில் அவர் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அமெரிக்காவில் இருந்தபடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மாணவ செல்வங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் சிந்தனைகள் நமது பாடல் நூல்களில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்கால சவால்களை மாணவர்கள் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களை எடுத்துக்கூற முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். துறை சார்ந்த வல்லுநர்கள், அறிஞர்களை கொண்டு புத்தாக்க பயிற்சி வழங்குவதற்கான முயற்சிகளை பள்ளிக்கல்வித்துறை மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகள் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் பெறும் வகையில் பள்ளிகளில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் சட்டம் சரத்து 92 உட்சரத்து 1 கீழே இவர் செய்தது தவறு. அதை கேட்கின்ற பொழுது அந்த அதிகார துணியை பாத்தீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. அவர் சொல்ற ஆல் ஆர் ஈக்குவல். உண்மையிலேயே ஆசிரியர் பார்வை இல்லாதவர் யாருங்க? அவர்தான் பார்வையுள்ள மாற்றுத்திறனாளி. விஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் சைட். சைட்டும் விஷனும் ஒண்ணுமில்ல. விஷன் என்பது தொலைதூர பார்வை இருக்கிறது. அவர்தான் பார்வையுள்ள ஆசிரியர். நல்ல ஆசிரியர் தினத்தன்று ஒரு ஆசிரியர் அப்படி பேசியிருக்காரு. அதை அலோ பண்ணி மற்ற ஆசிரியர்கள் பார்த்திருக்கிறாங்களே. வரலாறு உங்களை கேவலமாக பேசும். வரலாறு உங்களை என்ன பண்ணும்? கைகொட்டி சிரிக்கும். அரசு பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்திய நிகழ்ச்சி எதிரொலியாக அரசு அனுமதி இல்லாமல் இனி எந்த நிகழ்ச்சிகளும் பள்ளிகளில் நடைபெறக்கூடாது என்றும், மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சங்கரன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையில் இருக்கக்கூடிய 2 அரசு பள்ளிகளில், அதாவது அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அதே போன்று சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி, 2 அரசு பள்ளியிலும் ஒரே நேரத்தில் ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு என்பவர் அண்மையில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்தி இருக்கிறார். தன்னம்பிக்கை குறித்த ஒரு பேச்சு, ஒரு நிகழ்ச்சி என்ற அடிப்படையில் அவரை அழைத்திருக்கிறார்கள். தன்னை உணர்ந்த தருணங்கள் என்ற தலைப்பில் அவர் ஆன்மீக உரையை நிகழ்த்தும் போது முழுக்க ஆன்மீக தொடர்பான கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் முன்வைத்திருக்கிறார். உங்களுக்கு யோக தீட்சை தருகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மறுபிறவி குறித்தும் பலவாறாக அவர் பேசியதற்கு ஆசிரியர்கள் மத்தியில் கடுமையாக அப்போதே எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த மாணவர்கள் மத்தியில் ஆன்மீகம் குறித்த கருத்துக்களையும் மறுபிறவி குறித்த கருத்துக்களையும் பேசுவது மாணவர்கள் மத்தியில் எவ்வாறு சரியாக இருக்கும் என்று அவர் நிகழ்ச்சி நடத்தும் போதே ஆசிரியர்கள் குறுக்கிட்டு எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கின்றனர். இந்த விவகாரம் அதே போன்று இவருடைய ஆன்மீக அந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை கேட்டு மாணவிகள் எல்லாம் அழுதிருக்கக்கூடிய காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. இந்த விவகாரம் தற்போது பள்ளி கல்வித்துறையுடைய உயர் அதிகாரிகள் கவனத்திற்கும் தமிழக அரசினுடைய கவனத்திற்கும் சென்றிருக்கிறது. இதையடுத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தது யார்? சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ் அனுமதி கொடுத்தாரா? அவர் அனுமதியின் பேரில் தலைமை ஆசிரியர்கள் இவரை நிகழ்ச்சிக்கு அழைத்தார்களா அல்லது தன்னிச்சையாக இவரை நிகழ்ச்சிக்கு அழைத்தார்களா என்பது குறித்தெல்லாம் முழுமையாக விசாரணை துவங்கி இருப்பதாக உயரதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மாணவர்கள் மத்தியில் இது போன்று குறிப்பிட்ட ஒரு ஆன்மீகத்தை பரப்பக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு எவ்வித அனுமதியும் கிடையாது என்ற நிலையில் இது போன்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருப்பது கல்வித்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தி சர்ச்சையில் சிக்கியுள்ள மகாவிஷ்ணு குறித்து வெளியாகியுள்ள பரபரப்பு தகவல்களில் மகாவிஷ்ணு 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்மணி. வணக்கம். இந்த மகாவிஷ்ணு யார்? இவருடைய பின்புலம் என்ன? கொஞ்சம் விரிவா பதிவு பண்ணுங்க. அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி சர்ச்சையில் சிக்கக்கூடிய மகாவிஷ்ணு குறித்து பரபரப்பு தகவல் வெளியா இருக்கு. ஏற்கனவே சென்னை அசோக் நகரில் உள்ள ஒரு பள்ளியில மறுபிறவி, முன்ஜென்மம் ஆகியவற்றை பற்றி பள்ளி மாணவர்களிடையே அவர் பேசியது ஒரு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில இது தொடர்பாக முதலமைச்சர் வரை கருத்து தெரிவித்துள்ள நிலையில் தற்போது மகாவிஷ்ணு அவருடைய யார் என்பது குறித்த ஒரு தகவல்லாம் வெளியா இருக்குது. இவர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் சேர்ந்தவர் எனவும் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கிறது. அதே போல சித்த மருத்துவம் படித்திருப்பதாக கூறி காயகல்பம் லேகியம் உள்ளிட்டவற்றையும் விற்பனை செய்து வருவதும்
அந்த தகவல் வெளியாயிருக்கிறது. மதுரையில பரம்பொருள் வாழ்வியல் வகுப்பு என்ற பெயர்ல வந்து ஆசிரமம் நடத்தி வருவதும் வந்து தெரிய வந்திருக்கிறது. மேலும் தன்னோட தாம் வந்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே வந்து தான் வந்து ஒரு பெருமாளின் அவதாரம் வந்து பிறக்க போவதாக வந்து குடுகுடுப்பைக்காரர்லாம் சொன்னதாக வந்து அவரே வந்து சில செய்திகள்ல வந்து சொல்லியிருக்கிறாரு. இது போல வந்து ஒரு பல இடங்கள்ல வந்து இது போல ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிருக்கிறார். இவர் வந்து ஏற்கனவே வந்து தமிழகத்துல வந்து ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி வந்து பரபரப்புல சிக்கிய நித்யானந்தாவா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுதிருக்கு. இவர் மீது வேற ஏதேனும் புகார்கள் இருக்கிறதா என்பது குறித்தும் வந்து காவல்துறை வந்து அந்த விசாரணை நடத்திட்டு வராங்க. 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே வந்து படித்துவிட்டு பள்ளியில் வந்து அரசு பள்ளியில வந்து ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி வந்து அந்த சம்பவம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தினல அவர் குறித்தான ஒரு பரபரப்பு தகவல் வெளியா இருக்கிறது. மேலும் போலீசாரும் இவர் பின்னணி குறித்தும் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி. இது விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் சார். இல்லங்க சார், அப்படியெல்லாம் இல்லங்க சார். நானும் அடுத்த ப்ரோக்ராமுக்கு எங்களுடைய இல்ல நடக்கல. எங்க மாணவிகளை ஊக்கப்படுத்தின மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் தான் இது. விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் சார். இல்லங்க சார், அப்படியெல்லாம் இல்லங்க சார். நானும் அடுத்த ப்ரோக்ராமுக்கு எங்களுடைய இல்ல நடக்கல. எங்க மாணவிகளை ஊக்கப்படுத்தின மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் தான். காணும் பொருள்லாம் அணுக்களின் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. யாரு? ஆராய்ச்சியாளர். பொருள் ஒண்ணுதான், நம்ம மாத்தி மாத்தி ஏஜிக்கு நீங்க உள்ள கொடுக்கணும். அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க சார். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய பெயர் என்ன சார்? உங்களுடைய பெயர் என்ன சார்? If you are asking me a question, I will ask a question. You should answer me. சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. What is your problem? என்ன பேசணும்? ஒரு நிமிஷம். Let me deal this. I am not angry. I am asking very clearly. See, I am very stable and asking. இந்த மாணவர்களுக்கு நீங்க என்ன பேசணும் முதல்ல சொல்லுங்க முதல்ல. நீ என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி பேசுறீங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம் மேடம். ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? பேசக்கூடாது. ஏதாவது இருக்கா? லா இருக்கா? லா எந்த லால இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட்? If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manner how to ask. There is a reason how to ask. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கலன்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான். எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? பாவ புண்ணியத்தை பத்தி வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க என்ன சொல்லி வேற யார் சொல்லி கொடுப்பாங்க? புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா? யார் சொல்லி கொடுக்க முடியும்? நல்லா போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. மைக் கொடுங்க. பேசுவோம் அருமையா பேசுவோம். அதை எப்படி விட முடியும்? பாவ புண்ணியத்தை பத்தி பேசாம வேற எதை பத்தி பேசுறது? Am I right or wrong? இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா you should thank me. நீங்க எப்படி சண்டைக்கு வரலாம் என்கிட்ட? இல்ல அப்படி டிபேட் பண்றீங்கன்னா டிபேட் பண்ணுங்க, நான் பேசுறேன். பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும் போது அது ஒருத்தர் குத்துதுன்னா லெட் மீ சே he has some ego problem. அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை. Am I right or wrong? அவர் மாற்றுத்திறனாளி. பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பாய். என்ன கேட்கிறேன் அப்படின்னா இவ்வளவு நாள் எடுத்த பாடம் இதெல்லாம் உங்களுக்கு கியூர் பண்ணியிருக்கணும். ஏன் கியூர் பண்ணல? பதில் இருக்கா? மற்றவங்க சொல்றதை கேட்டு நான் எப்படி பேச முடியும்?
என் மூதாதையர்கள், என் சித்தர்கள் நான் உங்களுக்கு போதிக்க முடியும். எஸ் ஆர் நோ? மீண்டும் மீண்டும் கஷ்ட காலங்களில் நீங்கள் அனுபவித்து தான் தீர வேண்டும். குருகடாட்சம், நீங்கள் அனைவரும் இந்த பள்ளியில் நீலாயுள், நிறை செல்வம், மாண்புகள், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருவே சரணம். குருகடாட்சம். இந்த எடுக்கிற ஆக்ஷன் வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இது போல யாருமே சேர்த்து துணிய வரக்கூடாதுன்னு ஏற்கனவே கிளம்ப எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய எல்லாருடைய உணர்வுகள் என்னவோ அதே உணர்வு தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் இருக்கின்றது. இனி இது வராத விஷயத்தில் நாங்கள் இப்ப எடுக்க போற ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். சைதாப்பேட்டை தமிழாசிரியர் திருவாளர் சங்கர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கௌரவம் செய்கிறார். ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், அது நீங்க வேண்டுகோளாக எடுத்தாலும் சரி அல்லது எச்சரிக்கையாக எடுத்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் இந்த பிரமிசஸ் உள்ளுக்கு வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகள் என்னுடைய சொத்து. யார் வரணும் யார் வரக்கூடாது, எப்படிப்பட்ட அறிவு சார்ந்தவர்களை அழைத்து வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவை நாம் பயன்படுத்தி கொண்டு அவர்களை அழைக்க வேண்டும். வரவங்க எல்லாம் நம்ம கூப்பிட்டு வந்துட்டு பேசும்போது தான் நம்ம கை தட்டிட்டு பேசும்போது தான் நம்ம உணர்ச்சி பெருக்கப்படுறதுல அர்த்தமே கிடையாது. சொல்லவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவருமே. முதல்ல ஒரு நிர்வாகம் என்று வரும்போது நிர்வாக ரீதியாக நாம் எப்படி அனுமதி பெற வேண்டும், யார் யாரை அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த குறைந்தபட்ச புரிதல் முதல்ல நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும். மாணவ செல்வங்கள், நீங்கள் சுயமாக சிந்தியுங்கள். முதல்ல நம்முடைய ஸ்கூலுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா இவர் யாரு, இவர் என்ன செஞ்சிருக்காரு, இவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணுமே தான் இருக்குமே தவிர எல்லாத்துக்குமே உணர்ச்சி பெருக்கோடு இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைங்கள் ஒவ்வொருத்தருமே, பொம்பளை பிள்ளைங்க நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க நம்ம வீடு என்று வரும்போது அந்த வீட்டுக்கான முதன்மையானவர் யாருன்னு பார்த்தா நீங்க தான். பெண்கள் மட்டும்தான் சேமிச்சு குடும்பம் நடத்துறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தவங்க மற்ற உலகத்துக்கே நம்முடைய பெண்கள் மட்டும்தான். ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது பகுத்தறிவோடு ஒவ்வொருத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்த்து நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். ஆக அனைவரும் சமம். இதில் ஏற்றத்தாழ்வுனா எதுனா படிச்சுன்னா எல்லாருமே சமம் தான். ஒரு மிகப்பெரிய புயல் வருகின்றது, வெள்ளம் வருகின்றது, சர்டிஃபிகேட்லாம் அடிச்சுட்டு போயிடும். அதை மீட்டுறது கூட நம்ம நிர்வாக ரீதியாக மீட்டு எடுத்துட்டு போயிடலாம். ஆனால் நீ படித்த படிப்பு உன்னை விட்டு போகாது. பெரிய ராஜாவாக இருக்கலாம், ஐயோ ராஜாவுக்கு முன்னாடி நான் இவ்வளவுதான்ப்பா பேசணும்லாம் கிடையாது. நீ அப்படி நினைச்சா கூட உன்னை அறியாமல் உன்னுடைய அறிவு உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கும். இப்படி பல இலக்கணங்கள் இலக்கியங்கள் அறிவு சார்ந்து இன்னைக்கு நம்ம சொல்லி கொண்டிருக்கின்றது. அதனால தான் எல்லாம் நீங்கள் பெரிய ஒரு பழைய வசனம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காடு இருந்துச்சுன்னா நம்மகிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுவான்ப்பா, காசு இருந்தால் நம்மகிட்ட பிடுங்கிட்டு போயிடுவான்ப்பா, கல்வி படிச்சுக்கப்பா, கல்வி தான்ப்பா நம்மகிட்ட இருந்து எவனாலும் திருட முடியாதுப்பான்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? அந்த கல்வியை முழுமையாக பெறக்கூடியவர்களாக மாணவ செல்வங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட அமெரிக்கா நாட்டில் இருந்தாலும் சரி, பொதுவாக கல்வி என்று வரும்போது எப்படிப்பட்ட சிந்தனையோடு அறிவாற்றலோடு அறிவியல் அறிவே சிறந்த அறிவு, முன்னேற்றத்திற்கான அறிவு என்ற மிகப்பெரிய ஒரு பதிவை நீங்க போட்டிருக்காருன்னா அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசாங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. மாணவ செல்வங்கள், படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்கள். உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் பகுத்தறிவோடு, அன்பில் மகேஷ் பொய்யாமலே பேசுறாங்கிறதுக்காக அதை நீங்க அப்படியே எடுத்துக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. இவன் சொல்றது சரிதானா என்பதை நீங்கள் சுயமாக சிந்தித்து பார்த்து எது சரி எது தவறு என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நானே சொன்னாலும் தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு இது சரிதானா இது தவறா என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டியது எதுவென்று சொல்ல மனிதன் நமக்கு தான் நம்முடைய மூளையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்ற ஆற்றல் இருக்கின்றது, விலங்குகளுக்கெல்லாம் கிடையாது. ஆக இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்ம எல்லாம் ஒரு மனிதர்களாக உருவாக்குகிறார்கள் என்று சொல்லும்போது பகுத்தறிந்து பார்த்து அந்த பாடத்தை நடத்தும் பொழுது அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்பவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். யாராவது பிற்போக்கு சிந்தனையை சொல்லி யாராச்சும் கருத்துக்களை சொன்னா ஏன் அப்படி சொல்றது, எப்படியா இது சாத்தியப்படும், நீ சொல்றது தவறியா அப்படின்னு எந்திரிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக நமக்கு கிடைத்திருக்கின்ற ஆசிரியர் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சங்கர் சார். எல்லா ஆசிரியருக்கும் அந்த நினைப்பு உண்டு. எல்லாருமே படிச்சவங்க தான், எல்லாருமே பட்டதாரிகள் தான், அறிவாளிகள் தான் நம்முடைய ஆசிரியர் எல்லாருமே. இந்த கேள்வியை நம்ம இப்ப கேட்கணுமா, அப்புறம் கேட்டுக்கலாமே, வேற மாதிரியா கேட்டுக்கலாமே என்று நினைக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் நீங்க கேட்காம விட்டுட்டீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தை நீங்க இழக்கிறீர்கள். அந்த சந்தர்ப்பத்தை படித்தவர்கள் அறிவாளி நீங்கள் இழக்கும் பொழுது அது யாருக்கு பாதிப்பு என்று சொன்னால் இது போன்ற பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது பாதிப்பாக போயிடும்.
கேட்க முடியாது, நம்ம டீச்சரே கேட்காம இருக்காங்கப்பா, அப்போ அதுதான் சரியாக இருக்குமோ அப்படின்னு நாமளே நம்முடைய பிள்ளைகளை தவறான பாதையில் கொண்டு செல்வதற்கு அது வழிவகுத்து விடும். அதனால தான் அவர் கேட்டார், இது எப்படியா சாத்தியப்படும், பிற்போக்கு சிந்தனை நீ சொல்றியே, நீ இது எப்படியா சாத்தியப்படும் என்று கேட்ட ஒரு ஆசிரியராக, நான் பெருமைப்படக்கூடிய ஆசிரியராக இன்னைக்கு நான் சங்கர் சாரை நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அந்த தவறுகள் யாரு செய்தாலும் சரி, அவர்கள் நம்முடைய சமுதாயத்திலிருந்து மட்டுமல்ல பள்ளி கல்வித்துறையிலிருந்து தப்பிக்க முடியாது. தவறு செய்தவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு. அது எப்படிப்பட்ட தண்டனையாக என்பதை பள்ளி நிர்வாகத்தின் மூலமாக கண்டிப்பாக அதை உறுதி செய்ய வேண்டியது ஒரு துறையின் அமைச்சராக அது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பாக நான் பார்க்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நீங்கள் பகுத்தறிந்து பார்த்து படிக்கக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு யார் என்ன கருத்து சொன்னாலும் அது சரியா அது தவறா என்பதை உணரக்கூட பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அதிகப்படியாக மார்க் வாங்குறதுனால மட்டும் நீ புத்திசாலி என்பது கிடையாது. நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு நான் முடிவெடுக்கிறேன் பார்த்தியா, அதுதான் புத்திசாலித்தனம் என்பதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் படித்திட வேண்டும்.